1985க்கு பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed by TNHRNCE. In 1985, TNHRNCE had 5,25,000 acres. In 40 years, TNHRNCE has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்தில் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 1,25,000 ஏக்கர் காணாம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறோம். ஏன் அதையும் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடவா? அதனால் அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியான்னு பாருங்க. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்தில் இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காதீங்க, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி போடுங்க. சுப்ரீம் கோர்ட்ல 2018, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்துங்க. திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாத்துங்க. Change the affidavit that is in front of the honorable Supreme Court of our country. If you want to do any justice to Lord Ayyappa, if they have to serve Lord Ayyappa, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி பந்தளத்தில் எதற்காக நீங்க கூட்டத்தை போடுறீங்க? இதுல இருந்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாத்தி பேசுவது அபிடவிட்ல சொல்லட்டும், நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் ஏத்துக்கிறோம், நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க ஏத்துக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் இன்னைக்கு புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார். ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. 2011-12 மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்றாங்க? 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணியிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜ், ஒரு டிட்ஜ், ஒரு கான்கிரீட் இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கில் எழுதிட்டு போறாங்க. ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 441 கோடி, 2023-24 360 கோடி, 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியல் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறந்திருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.